தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. ஒய்எஸ்ஆர் தெலங்கானா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சகோதரியான ஷர்மிளா தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். இவர் ஒய்எஸ்ஆர் தெலங்கானா காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கியிருந்தார். தற்பொழுது இந்த கட்சியிலிருந்து அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்று சொல்லப்பட்டு வந்தபொழுது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் இணைந்திருக்கின்ற அந்த காட்சிகளும் செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பூங்குழலி, அதாவது தெலங்கானா மாநிலத்து அரசியல்ல கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி கடந்த 2021ஆம் ஆண்டு ஒய்எஸ்ஆர் தெலங்கானா கட்சி அப்படின்ற கட்சியை ஜெகன்மோகன் ரெட்டி, தற்போது ஆந்திர முதல்வராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரியான ஒய்எஸ் ஷர்மிளா அந்த கட்சியை தொடங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல அவங்க தொடர்ந்து இருந்துட்டு வந்த சூழல்ல சமீபத்துல நடந்த தெலங்கானா மாநில சட்டமன்ற தேர்தல்ல அவங்க போட்டியிடல. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய கட்சி பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டதையும் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டதையும் பார்க்க முடிஞ்சது. அப்பதிலிருந்தே இவங்க விரைவில் காங்கிரஸ் கட்சியில இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில இன்னைக்கு அந்த தகவல் உறுதியாகி இருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில இப்போ அவங்க காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க மட்டும் இணையாம தன்னுடைய கட்சியையும் இப்போ காங்கிரஸ் கட்சியோட சேர்த்து இணைச்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த இணைப்பு நிகழ்வின் போது காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அதே மாதிரி KC வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பலரும் இருந்திருக்கிறாங்க. மிக முக்கியமா இனி அடுத்ததா இவங்க தெலங்கானா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி வலுவாயிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க. சோ அடுத்தது ஆந்திராவை அவங்க டார்கெட் பண்ண போறாங்க. சோ ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஷர்மிளாவை களமிறக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்குது அப்படின்றதா சொல்லப்படுது. சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்பட போகுது அப்படின்றத கேள்வி. முக்கியமா அவங்க காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரா நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இல்லாட்டி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவரா அவரை நியமிச்சு அதன் மூலியமா அவங்களுடைய செயல்பாடுகளை ஆந்திராவில அதிகரிக்கலாம் இப்படின்ற 2 திட்டங்களை காங்கிரஸ் கட்சி முன் வச்சிருக்கிறாங்க. இதுல மிக கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா 2021ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்குமே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல தான் ஷர்மிளா இருந்துட்டு வந்தாங்க. அவங்களுடைய அம்மாவும் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அரசியல் பார்வை மாற ஆரம்பிச்சு தெலங்கானா மாநில அரசியல்ல கவனம் செலுத்த தொடங்கி இப்ப மீண்டும் ஆந்திர மாநில அரசியலுக்கு அவங்க களம் திரும்பி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுல மிக முக்கியமா இவங்களுடைய அம்மாவான தாயார் விஜயம்மா ஒய்எஸ் ஷர்மிளா அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. சோ இனி ஆந்திர மாநிலத்துல சகோதரன் சகோதரிக்கு இடையிலான நேரடி கள போட்டியா அந்த சூழல் அப்படின்றது மாறப்போகுது. ஏற்கனவே இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு எதிர்கட்சியா இருந்தா ஒரு காய்களை நகர்த்திட்டு வரக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் கட்சி தன்னை வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கவனம் இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க தென்னிந்தியாவில அதிக அளவுல கவனம் செலுத்திட்டு வராங்க. கர்நாடகாவில ஆட்சியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி தெலங்கானாலையும் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. கேரள மாநிலத்துல அவங்களுக்கான வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்கு. சோ பெண்டிங் இருக்கிறது புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா. இப்ப இதுல அவங்களுக்கு ஈஸியான டார்கெட்டா இருக்கிறது ஆந்திரா இருக்கு. அதனாலதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா முதல்வராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரியை தன் பக்கம் இழுத்து இப்போ ஒரு தேர்தல் களத்தை அவங்க சூடு பிடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செக்யூலர் பார்ட்டியா இருக்குது காங்கிரஸ் கட்சி, அதனால நான் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாங்க. சோ இனி ஆந்திர மாநிலத்துடைய தேர்தல் களம் அப்படின்றது அதிக சுவாரஸ்யம் நிறைஞ்சதா இருக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் நம்ம கொள்ள தேவையில்லை. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். ஒய்எஸ்ஆர் தெலங்கானா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஷர்மிளா தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியில் தான் மற்றும் இணையவில்லை, தன்னுடைய கட்சியையே மொத்தமாக இணைத்திருக்கிறார். அந்த கட்சி தொண்டர்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியில் தற்பொழுது இணைந்ததாகத்தான் பொருள்படுகிறது.
தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Always Rajmahal.